வெல்கம் டு கிளாஸ் ஐஏஎஸ் அகாடமி. ஸோ இந்தியன் பாலிட்டி, இந்திய அரசியலமைப்பில் இந்த கிளாஸில் வந்து யூனியன் அண்ட் இட்ஸ் டெரிட்டரி, ஒன்றியம் மற்றும் அதன் ஆட்சி பரப்பு. ஸோ இதை பற்றி தான் வந்து இந்த கிளாஸில் வந்து டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ லாஸ்ட் கிளாஸில் வந்து நம்ம வந்து சாலியன்ட் ஃபீச்சர்ஸ் ஆஃப் இந்தியன் கான்ஸ்டியூஷன், இந்திய அரசியலமைப்போட சிறப்பு அம்சங்களை பற்றி டிஸ்கஸ் பண்ணோம். கடைசியாக வந்து இந்தியன் கான்ஸ்டியூஷன், இந்திய அரசியலமைப்பில் மொத்தம் வந்து பார்ட்ஸ் 25 பார்ட்ஸ், இப்போ தற்போது 25 பார்ட்ஸு. அதே மாதிரி ஷெட்யூல் அட்டவணைகள் வந்து மொத்தம் 12 அட்டவணைகள் இருக்கிறதா வந்து பார்த்தோம். இந்த 12 அட்டவணைகளும் 25 ஷெட்யூல்ஸ். இதை தான் வந்து நீ ஒன்றா பார்க்க போகிறோம். இப்போ பார்ட் 1ல இருந்து யூனியன் அண்ட் இட்ஸ் டெரிட்டரி இப்போ நம்ம பார்க்குறோம் இல்லையா, நம்ம ஹெட்டிங். இது வந்து பார்ட் 1 ஷெட்யூல் 1ல் விழும். ஸோ இதை பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம். இந்த மாதிரி அந்த பார்ட்லேருந்து ஷெட்யூல் எடுத்து லைனாக டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஒன்ஸ் இந்த கிளாஸஸ் போகும்போது, கிளாஸஸ் முடியறதுக்குள்ள நீங்கள் என்ன பண்ணிடுங்க அப்படின்னா, இந்த பார்ட்ஸ் 25 ஷெட்யூல் 12 இதை வந்து மனப்பாடம் பண்ணிடுங்க. எந்த பார்ட்டில் எதெல்லாம் இருக்குது, எந்த ஷெட்யூல் எதெல்லாம் இருக்குது அப்படிங்கிற விஷயத்த வந்து மனப்பாடம் பண்ணிடுங்க. டிஎன்பிஎஸ்சியில் இருக்கக்கூடிய ப்ரிலிம்ஸ் கொஷின்ஸ் வந்து இதில் வந்து மேட்ச் த ஃபாலோயிங்கில் வந்து நிறைய செட் பண்ணுறாங்க. மேட்ச் த ஃபாலோயிங், இன்கரெக்ட் பேரை வந்து மேட்ச் பண்ணுற மாதிரி அந்த மாதிரி கொஷின்ஸ் வந்து இந்த பேட்டர்னில் வந்து கேட்குறாங்க. இப்போ இந்த பார்ட்ஸும் ஷெட்யூலும் மனப்பாடம் பண்ணுறது ரொம்ப அவசியம். இதுக்கு நிறைய நிமோனிக்ஸ் இருக்குது. உங்களுக்கு எந்த நிமோனிக்ஸ் சூட்டபுளாக இருக்கோ அது அந்த மாதிரி ஒரு நிமோனிக்ஸ் வச்சு இந்த ஷெட்யூலையும் பார்ட்ஸும் மனப்பாடம் பண்ணணும். இப்போ லாஸ்ட் கிளாஸில் பார்க்கும்போது அந்த சாலியன்ட் ஃபீச்சர்ஸ் ஆஃப் இந்தியன் கான்ஸ்டியூஷனில் கடைசியாக வந்து இந்த ஷெட்யூல்ஸ் பார்ட்ஸ் இருக்கிறதா வந்து சொல்லி முடிச்சிருந்தோம். அதில் வந்து இப்போ பார்ட் 1 ஷெட்யூல் 1 வந்து ஒரு கிளாஸாக நீ அடுத்தது அப்படி தான் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். சிலபஸில் இருக்கிற மாதிரி டிஸ்கஸ் பண்ண போகிறோம். இதில் இந்த ஷெட்யூல்ஸ் அப்படிங்கும்போது மொத்தம் வந்து 12 ஷெட்யூல் இருக்கு இல்லையா. 12 ஷெட்யூல் எழுதும் போது 8 ஷெட்யூல், அதுக்கப்புறம் 4 ஷெட்யூல் ஆட் பண்ணாங்க அப்படின்னா கான்ஸ்டியூஷனில் சட்ட திருத்தம் பண்ணி அரசியல் சட்ட திருத்தம் பண்ணி ஆட் பண்ணியிருக்காங்க. அரசியலமைப்பு சட்ட திருத்தம் அது என்ன ஆர்டிகல் மூலியமா பண்ணுவாங்க அப்படின்னா, ஆர்டிகல் 368 ஆர்டிகல் 368 மூலியமா சட்டத்தை, அதாவது அரசியலமைப்பையே திருத்தம் பண்ணி அந்த புக்கில் வந்து ஒரு ஷெட்யூல் ஆட் பண்றாங்க. அதில் டெலிட் பண்ணாலும் இதே தான், ஆர்டிகல் 368 தான். இதான் வந்து கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட் சொல்லுவாங்க. கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட், சட்ட திருத்தம் அப்படிங்குவாங்க. சட்ட திருத்தம் ஒரு நம்பர் வரும். 1வது கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட்லேருந்து இப்போ தற்போது எவ்வளோ கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னா 106 முறை கான்ஸ்டியூஷன் வந்து அமெண்ட் பண்ணிட்டாங்க. இப்போ 106 கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் வந்து இருக்குது. ஸோ இந்த விஷயத்தெல்லாம் பார்க்கலாம். இதெல்லாம் வந்து சிலபஸோட லாஸ்ட்டில் வரும், கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிற விஷயம்லாம். இப்போ இந்த 12 ஷெட்யூலில் ஷெட்யூல்ஸ் ஆஃப் த கான்ஸ்டியூஷன், இப்போ முதலாவது ஷெட்யூல், ஃபர்ஸ்ட் ஷெட்யூல் எதை பற்றி சொல்லுது அப்படின்னா, இதெல்லாம் தான் இப்போ ஃபர்ஸ்ட் ஷெட்யூல் அப்படிங்கும்போது மேட்ச்சில் வந்து இதுதான் இருக்கும். என்ன அப்படின்னா, நேம்ஸ் ஆஃப் த ஸ்டேட்ஸ் அண்ட் தேர் டெரிட்டோரியல் ஜூரிஸ்டிக்ஷன், மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களின் விவரம் மற்றும் அவற்றின் எல்லை பட்டியலை கொண்டுள்ளது. இந்த ஃபர்ஸ்ட் இதில் இதெல்லாம் இருக்கும். நேம்ஸ் ஆஃப் யூனியன் டெரிட்டரிஸ், அதோட எக்ஸ்டென்ஸ், எவ்வளோ ஸ்டேட்ஸ் இருக்குது, எவ்வளோ யூனியன் டெரிட்டரி இருக்குது அப்படிங்கும்போது இப்போ ஸ்டேட்ஸ் வந்து ஆட் ஆகுதுன்னு வைங்க. இப்போ புதுசாக ஒரு ஸ்டேட், இப்போ 2016 வந்து புதுசாக தெலுங்கானா அப்படிங்கிற ஒரு ஸ்டேட் வருது. இப்போ ஒரு ஸ்டேட் ஆட் ஆகுது அப்படின்னா இந்த இடத்துல மாறும். கரெக்டாக ஃபர்ஸ்ட் ஷெட்யூலில் ஒரு மாற்றம் இல்லையா. இவ்வளோ நாள் இருந்த ஸ்டேட்டில் ஒரு ஸ்டேட்டை வந்து ஆட் பண்ணியிருக்காங்க, தெலுங்கானான்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டேட்டை ஆட் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்க. அப்போ என்ன ஆகுது, லிட்டரலாக ஷெட்யூல் எங்கே இருக்குது, கான்ஸ்டியூஷனுக்குள்ளே இருக்குது. இப்போ ஷெட்யூல் கான்ஸ்டியூஷனுக்குள்ளே இருக்கிறதுல என்ன, அது ஒரு திருத்தம் நடக்குது. இப்போ சட்ட திருத்தம், கான்ஸ்டியூஷனை வந்து அமெண்ட் பண்ணுறாங்க. இந்த விஷயத்தை கேட்சாக நோட் பண்ணிக்கோங்க. கான்ஸ்டியூஷனை அமெண்ட் பண்ணுறாங்க, ஆனால் அது ஆர்டிகல் 368 மூலியமா அமெண்ட் பண்ணல. இந்த விஷயம்லாம் நான் பின்னாடி சொல்கிறேன். கான்ஸ்டியூஷனில் எந்த ஒரு திருத்தம் பண்ணாலும் அது வந்து கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் தான். கான்ஸ்டியூஷன் ஏதாவது அமெண்ட் பண்ணோம் அப்படின்னா ஆர்டிகல் 368 மூலியமா அமெண்ட் பண்ணலாம். ஆனால் ஆர்டிகல் 368 மட்டும்தான் அமெண்ட்மெண்ட் பண்ணணும்னு இல்லை, வேற வழிகளும் இருக்குது அமெண்ட் பண்ணுறதுக்கு. அந்த வழிகளை பார்க்கலாம். அந்த ஒரு வழியில தான் இந்த ஸ்டேட்டை வந்து அமெண்ட் பண்ணுறாங்க. ஸ்டேட்டை வந்து இப்போ புதுசாக ஒரு ஸ்டேட் கொண்டு வரதும், ஸ்டேட்டுக்கு பெயர் மாற்றம் பண்ணுறது, அதெல்லாம் நம்ம இப்போ இந்த கிளாஸஸில் டிஸ்கஸ் பண்ணும்போதே அதை பற்றி டீட்டெயிலாக பார்ப்போம். இப்போ ஃபர்ஸ்ட் ஷெட்யூல் என்ன இருக்கும் அப்படின்னா, ஸ்டேட்ஸோட நேமு, அதோட ஜூரிஸ்டிக்ஷன், அதே மாதிரி யூனியன் டெரிட்டரிஸோட நேமு, அதோட ஜூரிஸ்டிக்ஷன், அதோட எல்லை, சரிங்களா, அவற்றோட எல்லை பட்டியல், இதெல்லாம் வந்து இருக்கும் ஃபர்ஸ்ட் ஷெட்யூலில். இரண்டாவது அட்டவணையில் என்ன கொடுத்துருப்பாங்க அப்படின்னா, ப்ரொவிஷன்ஸ் ரிலேட்டிங் டு எமெல்மெண்ட்ஸ், அலவன்சஸ், ப்ரிவிலேஜஸ் அண்ட் சோ ஆன் அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது சிறப்பு உரிமைகள், ஊதிய படிகள், அந்த மாதிரி விவரங்கள், யாருக்கு எவ்வளோ சம்பளம், அவங்களோட ஸ்டேட்டஸ் என்ன, அவங்களோட பொசிஷன் என்ன, அது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா இரண்டாவது அட்டவணையில் டிஸ்கஸ் பண்ணியிருப்பாங்க. அடுத்ததா மூன்றாவது அட்டவணையில் இந்த பதவி பிரமாணம் மற்றும் உறுதிமொழிகள். ஸோ யாரெல்லாம் பதவி பிரமாணம் எடுத்தா உறுதிமொழி எடுக்கணும், என்னென்ன உறுதிமொழி எடுக்கணும், யார் ஒருத்தவங்களுக்கு உறுதிமொழி எடுத்து கொடுக்கணும், இந்த மாதிரி விஷயமெல்லாம் மூன்றாவது அட்டவணையில் டிஸ்கஸ் பண்ணியிருப்பாங்க. அடுத்ததான் நாலாவது அட்டவணையில் ராஜ்யசபா இருக்கு இல்லையா, ராஜ்யசபா அப்பர் ஹவுஸ்,
அதுல ஒரு ஸ்டேட்ல வந்து எவ்வளவு சீட் இருக்கணும் அப்படிங்கறத வந்து இந்த 4th ஷெட்யூல்ல டிஸ்கிரைப் பண்ணியிருப்பாங்க. இந்த ஸ்டேட்ல இருந்து இவ்வளவு சீட். இப்ப நம்ம தமிழ்நாட்டுல இருந்து 18 சீட் ராஜ்யசபாக்கு போகுது அப்படிங்கிறது இந்த அட்டவணையில டிஸ்கிரைப் பண்ணியிருப்பாங்க. அடுத்தது இந்த யூனியன் டெரிட்டரியில இருந்து இவ்வளவு சீட்டு, இது எல்லாமே வந்து 4th ஷெட்யூல்ல டிஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க. 4வது அட்டவணை. அடுத்ததா 5வது அட்டவணையில வந்து ப்ரொவிஷன்ஸ் ரிலேட்டிங் டு அட்மினிஸ்ட்ரேஷன் கண்ட்ரோல் ஆஃப் இது ஷெட்யூல்டு ஏரியாஸ் அண்ட் ஷெட்யூல்டு ட்ரைப்ஸ். பழங்குடியினரின் நிர்வாகம் மற்றும் தாழ்த்தப்பட்ட, அதாவது அட்டவணை ஷெட்யூல்டு கேஸ்டஸ் இருக்காங்க இல்லையா, அவங்கள பத்தின ப்ரொவிஷன்ஸ் எல்லாமே வந்து 5th ஷெட்யூல்ல கொடுத்துருக்கு. ஷெட்யூல்டு ஏரியாஸ் மற்றும் ஷெட்யூல்டு ட்ரைப்ஸ் இவங்களை பத்தி கொடுத்துருக்கோம். 6வது ஷெட்யூல் அப்படிங்கிறதும் 5வது ஷெட்யூலும் ஒரு டிஃபரன்ஸ் இருக்கு. 6th ஷெட்யூல்ல பர்டிகுலரா ஒரு 4 ஸ்டேட்ல இருக்கக்கூடிய ஷெட்யூல்டு ட்ரைபல் ஏரியாஸ் வந்து டிஸ்கஸ் பண்ணியிருப்பாங்க. இதுல வந்து மொத்தமா இதுல அல்லாத விஷயங்கள், இந்த 4 ஸ்டேட்ல அல்லாத விஷயங்கள் இந்த 5வது ஷெட்யூல்ல வந்துடும். மற்ற எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா வந்து இந்த 6th ஷெட்யூல். 6th ஷெட்யூல்ல பர்டிகுலரா அந்த 4 ஸ்டேட் என்ன அப்படின்னா ஏஎம்டிஎம், அஸ்ஸாம், மேகாலயா, திரிபுரா, மிசோரம். இந்த 4 ஸ்டேட்டை மட்டும், இந்த 4 ஸ்டேட்ல இருக்கக்கூடிய ட்ரைபல் ஏரியாஸ் பத்தி இந்த 6th ஷெட்யூல்ல கொடுத்துருப்பாங்க. ஸோ அட்டானமஸ் ரீஜியன் அதெல்லாம் பத்தி இந்த 6th ஷெட்யூல்ல கொடுப்பாங்க. அந்த 6th ஷெட்யூல் பார்க்கும்போது அந்த விஷயங்களும் தெளிவாக பிடிக்கும். அடுத்தது 7வது ஷெட்யூல் தான் ரொம்ப முக்கியமான ஷெட்யூல். இதுல தான் ஸ்டேட்டுக்கு என்ன பவர், சென்ட்ரலுக்கு என்ன பவர், 2 பேத்துக்கும் சேர்ந்து இருக்க அந்த கன்கரண்ட் பவர் என்ன, அதை பத்தின அந்த டிவிஷன்ஸ் எல்லாமே இதுல டிஸ்கஸ் பண்ணிப்பாங்க. இப்போ 7th ஷெட்யூல்ல டிவிஷன் ஆஃப் பவர் பிட்வீன் திஸ் யூனியன்ஸ் அண்ட் தி ஸ்டேட். அடுத்தது 8th வந்து லாங்குவேஜஸ் பத்தி. இப்போ தற்போது இந்தியாவில் வந்து மொத்தம் 22 அஃபிஷியல் லாங்குவேஜஸ் இருக்கு. இந்தியாவுக்கு நேஷனல் லாங்குவேஜ் கிடையவே கிடையாது. இந்தியாவோட அஃபிஷியல் லாங்குவேஜ் என்னன்னா ஹிந்தி மற்றும் இங்கிலீஷ். சரிங்களா, இதான் வந்து இந்தியாவோட அஃபிஷியல் லாங்குவேஜஸ். ஸோ இந்த 8th ஷெட்யூல்ல வந்து மொத்தம் 22 லாங்குவேஜஸ் இருக்கு இப்போ தற்போது. ஸோ கான்ஸ்டியூஷன் எழுதி அமலுக்கு வரும்போது 14 லாங்குவேஜ் தான் இருந்துச்சு. இப்போ காலப்போக்கில் இப்போ 22 லாங்குவேஜ்ல வந்து நிற்கிது. அடுத்ததா 9வது அட்டவணை. இது வந்து கான்ஸ்டியூஷன் எழுதும்போது இல்லை, எழுதும்போது எவ்வளோ இருந்துச்சு, 8 ஷெட்யூல் தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் 9, 10, 11, 12 ஆட் பண்ணியிருக்காங்க. கான்ஸ்டியூஷன்ல முதல் சட்ட திருத்தம் ஃபர்ஸ்ட் அமெண்ட்மெண்ட்ல கொண்டு வரப்பட்டது தான் இந்த 9th ஷெட்யூல். ஸோ இந்த 9th ஷெட்யூல் என்ன இருக்கும் அப்படின்னா, இந்த ஜமீன்தாரியோட ரைட்ஸு, லேண்ட் அபாலிஷன், லேண்ட் ரெவன்யூஸ் இதை பற்றிலாம் டிஸ்கஸ் பண்ணியிருப்பாங்க. ஜமீன்தாரி சிஸ்டம்ஸு, அதே மாதிரி ரிசர்வேஷன் சிஸ்டம்லாம் இருக்குது பார்த்தீங்களா, இது எல்லாமே இந்த 9th அமெண்ட்மெண்ட்ல தான் வரும். அடுத்ததா 10th ஷெட்யூல். இந்த 10வது ஷெட்யூலும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் பொலிட்டிக்கலாக 1985 கொண்டு வந்திருப்பாங்க. இது என்ன அப்படின்னா 52nd அமெண்ட்மெண்ட்ல கொண்டு வந்திருப்பாங்க. பர்டிகுலரா இந்த ஆன்டி டிஃபெக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கட்சி தாவுதல் இருக்கு இல்லையா, அதை வந்து முடிவுக்கு கொண்டு வரணும்னு சொல்லிட்டு இந்த 10th ஷெட்யூல் பாஸ் பண்ணப்பட்டிருக்கும். ஸோ 10th ஷெட்யூல் பற்றியும் ஆன்டி டிஃபெக்ஷன் பற்றி, இந்த 52nd அமெண்ட்மெண்ட் பற்றி, இதை பற்றியும் டீட்டெயிலாக வந்து அந்தந்த டாபிக் வரும்போது டிஸ்கஸ் பண்ணுவோம். அடுத்ததா 11th, 12th மோஸ்ட் ரீசன்ட் அமெண்ட்மெண்ட் அப்படின்னு சொல்லலாம். எப்போ பண்ணியிருக்காங்க அப்படின்னா 1992 இந்த 11th ஷெட்யூலையும் 12வது ஷெட்யூலும் கொண்டு வந்துட்டு டீசென்ட்ரலைசேஷனுக்காக இந்த லோக்கல் கவர்மெண்ட் இருக்கு இல்லையா, அதுக்கு வந்து கான்ஸ்டியூஷனல் ஸ்டேட்டஸ் கொடுத்தது இந்த ஷெட்யூல்ல தான். இப்போ 11th ஷெட்யூல்ல பஞ்சாயத்தை பற்றியும் 12th ஷெட்யூல்ல முனிசிபாலிட்டி பற்றியும் டிஸ்கஸ் பண்ணியிருப்பாங்க. 73வது அமெண்ட்மெண்ட், 74வது அமெண்ட்மெண்ட் ஒரே ஆண்டு 1992. இப்போ இந்த 12 ஷெட்யூல் இருக்கு இல்லையா, இந்த 12 ஷெட்யூலை பற்றியும் டீட்டெயிலாக வந்து ஒரு கிளாஸாக டிஸ்கஸ் பண்ணுவோம். உங்கள் சிலபஸ் எல்லாமே அதுதான். இப்போ ஃபர்ஸ்ட் ஷெட்யூலில் இருக்கக்கூடிய யூனியன் அண்ட் இட்ஸ் டெரிட்டரிஸ் பற்றி இந்த கிளாஸில் டிஸ்கஸ் பண்ணலாம். அப்படி அடுத்த கிளாஸில் அடுத்தது 3வது 4வது இப்போ இந்த இது செகண்ட் ஷெட்யூல் பார்க்கும்போது இந்த எமல்மெண்ட்ஸ், அலவன்சஸ், ப்ரிவிலேஜஸ், இது யாரோட எமல்மெண்ட்ஸ், யாரோட பதிவு அப்படின்னா பிரசிடென்ட், பிரைம் மினிஸ்டர் இந்த மாதிரி ஆட்களோட தான். அப்போ இதுக்கு முன்னாடியே நம்ம பிரசிடென்ட்னா என்ன, பிரைம் மினிஸ்டர்னா யாரு, சிஎம்னா யாரு, கவர்னர்னா யாரு, அதெல்லாம் பார்த்துட்டு செகண்ட் ஷெட்யூலும் கவர் ஆயிடும். அடுத்தது 3rd ஷெட்யூல் யார் என்னென்ன ஓத்து எடுக்கணும், யார் அவங்களுக்கு பதவி பிரமாணம் எடுத்து கொடுக்கணும்லாம் இருக்கு. இப்போ வந்து சிஎம் வராரு நம்ம ஸ்டேட்டுக்கு வந்து புதுசாக சிஎம், இப்போ ரீசெண்டாக ஸ்டாலின் பதவி பிரமாணம் ஏற்கிறாருன்னா யார் அவருக்கு பதவி பிரமாணம் ஏற்று கொடுத்துருப்பாங்க, பிரசிடென்ட்டா இல்லை கவர்னரா இல்லை வேற யாரோவா அப்படின்னா இந்த மாதிரி ஆப்ஷன்ல யாருங்க, கவர்னர் தான் வந்து சிஎம்க்கு பதவி பிரமாணம் எடுத்து கொடுத்துருக்காங்க. சில இம்பார்ட்டன்ட் பாடிஸ் இருக்கு, ஃபார் சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜு, சிஏஜி, இந்த மாதிரி சாதா ஹைகோர்ட் ஜட்ஜு, சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் ஹைகோர்ட், இவங்கெல்லாம் யார் அப்பாயிண்ட் பண்றாங்க அப்படிங்கிற மாதிரி விஷயங்கள் எல்லாமே வந்து இந்த 3rd ஷெட்யூல்ல தெளிவுபடுத்திருப்பாங்க. அடுத்ததான் 4வது ஷெட்யூல், 5வது ஷெட்யூல், 5வதும் 6வதும் வந்து இந்த ட்ரைபல் ஏரியாஸ் அவங்க ரிலேட்டடா. 7th ஷெட்யூல் டிவிஷன் ஆஃப் பவர்ஸ், 8th லாங்குவேஜ், 9th வந்து ஃபர்ஸ்ட் அமெண்ட்மெண்ட்னா 9th ஷெட்யூல் தான். அடுத்தது 10th ஆன்டி டிஃபெக்ஷன், அடுத்தது 11th பஞ்சாயத், 12th வந்து முனிசிபாலிட்டி. இப்போ இந்த 12 ஷெட்யூல் இருக்கு.
இப்போ இந்த 12 ஷெட்யூல் என்ன அப்படிங்கிறது வந்து டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஆனால் இது நீங்கள் சைட் பை சைடு என்ன பண்ணிடுங்கன்னா அந்த 12 ஷெட்யூல்ஸும் மக்கப் பண்ணிடுங்க. அதே மாதிரி 25 பார்ட்ஸையும் மக்கப் பண்ணிடுங்க. ஃபர்ஸ்ட் ஷெட்யூலை மக்கப் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் படிக்க படிக்க பார்ட்ஸையும் மக்கப் பண்ணிடலாம். இப்போ இதான் வந்து அந்த ஃபர்ஸ்ட், செகண்ட், தேர்டு, ஃபோர்த்து, ஃபிஃப்த்து, சிக்ஸ்த், செவன்த், 8th, 9th, 10th, 11th, 12th ஷெட்யூலில் இருக்கக்கூடிய ஜஸ்ட் ஒரு டயக்ராமெட்டிக்காக இருக்கக்கூடிய விஷயங்கள். முன்னாடி பார்த்ததே வந்து இதில் வந்து டேபிளில் கொடுத்துருக்கோம். இப்போ அடுத்ததாக வந்து நம்ம இந்த கிளாஸில் வந்து அந்த ஃபஸ்ட்டு பார்ட் 1 யூனியன் அண்ட் இட்ஸ் டெரிட்டரி, சரிங்களா? ஸ்டேட், யூனியன் அண்ட் டெரிட்டரிஸ்லாம் சொன்னோம் இல்லையா? இந்தியாவில் என்னென்ன ஸ்டேட் இருக்குது, என்னெல்லாம் யூனியன் டெரிட்டரிஸ் இருக்குது, அவங்களோட எக்ஸ்டென்ஷன் என்ன, அவங்க ஜூரிஸ்டிக்ஷன் என்ன, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இதில் பார்ப்போம். இப்போ இதான் வந்து ஃபஸ்ட்டு பார்ட் 1. பார்ட் 1ல் மொத்தம் எவ்வளோ ஆர்டிகல் இருக்குது அப்படின்னா, அந்த பார்ட் 1க்குள்ளே 4 ஆர்டிகல் இருக்குது. ஆர்டிகல் 1, ஆர்டிகல் 2, ஆர்டிகல் 3, ஆர்டிகல் 4. இப்போ இந்த 4 ஆர்டிகல் என்ன சொல்லுது அப்படிங்கிற விஷயம் ரொம்ப முக்கியம். ஸோ இதில் தான் இந்த ரீசெண்டாக நம்ம 2 ஸ்டேட்டை பிரிக்கிற இந்த விஷயங்கள்லாம் வரும். இப்போ ரீசெண்டாக இல்லை, 2016ல் 14ல் வந்து இதை பிரிச்சிருப்பாங்க, ஆந்திராவையும் தெலுங்கானாவையும் பிரிச்சிருப்பாங்க. ஸோ இப்போ ரீசெண்டாக நியூஸில் போயிட்டு இருக்குது என்ன அப்படின்னா, வெஸ்ட் பெங்காலுக்கு பெயர் மாற்றம் பண்ணணும், வெஸ்ட் பெங்காலில் பெங்கால்னு பெயர் மாற்றம் பண்ணணும் அப்படிங்கிற கோரிக்கைகள். இது எல்லாமே இந்த ஆர்டிகல் ரிலேட்டடாக தான் வரும். ஆர்டிகல் 1, 2, 3, 4 ரிலேட்டடாக வரும். இப்போ முதல்ல வந்து ஆர்டிகல் 1 to 4. ஃபர்ஸ்ட் ஆர்டிகல், இந்தியன் கான்ஸ்டியூஷன்ல ஃபர்ஸ்ட் ஆர்டிகல் என்ன சொல்லுதுன்னா, இந்தியா தட் இஸ் பாரத், யூனியன் ஆஃப் ஸ்டேட்ஸ் ரேதர் தென் ஃபெடரேஷன் ஆஃப் ஸ்டேட்ஸ்னு குறிப்பிட்டிருக்காங்க. அதாவது இந்தியா அப்படிங்கிறது வந்து யூனியன் ஆஃப் ஸ்டேட்ஸ், எல்லா ஸ்டேட்டும் சேர்ந்தது, இந்தியா பாரதமாக மாநிலங்களின் கூட்டமைப்பு அப்படின்னு சொல்றாங்க. மாநிலங்களின் ஒன்றியமாக இருக்கும், மாநிலங்களின் கூட்டமைப்பை காட்டிலும் மாநிலங்களின் ஒன்றியமாக இருக்கும். இது எதுக்கு அப்படின்னா வந்து, இப்போ ஃபெடரேஷன் வச்சுக்கோங்க, நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம் இல்லையா? யூஎஸ்ல வந்து ஒரு ஃபெடரல் ஸ்டேட். ஃபெடரேஷன் அப்படின்னா ஸ்டேட் தனி, சென்ட்ரல் கவர்மெண்ட் தனி. ஸ்டேட்டோட விஷயத்துல சென்ட்ரல் வராது. ஆனால் நம்ம இந்தியாவில் அப்படி இல்லை. சில ஸ்டேட்டோட விஷயத்துல சென்ட்ரல் கவர்மெண்ட் உள்ள வரும், சென்ட்ரலுக்கு அதிக பவர் இருக்கு. அதனால இந்தியா வந்து ஃபெடரேஷன் ஆஃப் ஸ்டேட்ஸ்னு சொல்லக்கூடாது. அது யூஎஸ்ல வேணா யூஎஸ் இஸ் த ஃபெடரேஷன் ஆஃப் ஸ்டேட்ஸ்னு சொல்லிக்கலாம். ஆனால் இந்தியாங்கிறது வந்து ஃபெடரேஷன் ஆஃப் ஸ்டேட்ஸ்னு சொல்றதை விட யூனியன் ஆஃப் ஸ்டேட்ஸ்னு சொல்லணும் அப்படின்னு அந்த ஆர்டிகல் 1ல வந்து குறிப்பிட்டிருக்காங்க. இதுலேயே நிறைய விஷயங்கள் தெரிய வரும். இப்போ யூஎஸ்ஸையும் இந்தியாவையும் தான் இந்த இடத்துல கம்பேர் பண்ணிக்கணும். இங்கெல்லாம் ஃபெடரல் அப்படிங்கிற வருதோ யூஎஸ் எடுத்துக்கோங்க, இங்கெல்லாம் யூனியன் ஒன்றியம்னு வருதோ யூகேவை எடுத்துக்கலாம். இப்போ இங்கே வந்து யூஎஸ் எடுத்துக்கலாம். இப்போ யூஎஸ்ல வந்து 50 ஸ்டேட்டு சேர்ந்து யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்கான்னு இருக்கு இல்லையா? யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்கா அப்படிங்கிறது 50 ஸ்டேட் சேர்ந்து அது யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்காவா இருக்கு. அந்த 50 ஸ்டேட் கிட்டையும் அக்ரிமெண்ட் சைன் பண்ணியிருக்காங்க. 50 ஸ்டேட்டும் அக்ரிமெண்ட் சைன் பண்ணி நாங்கள் வந்து இந்த மாதிரி அமெரிக்காக்குள்ள சேர்ந்துக்கிறோம்னு சொல்லிட்டு அக்ரிமெண்ட் சைன் பண்ணி இந்த 50 ஸ்டேட்டும் சேர்ந்துருக்காங்க. வேற இந்தியாவில் அப்படி கிடையாது. இந்தியாவில் இருக்கக்கூடிய 28 ஸ்டேட் கிட்டையும் நம்ம சைன் வாங்கி சேர்த்தல. 28 ஸ்டேட்டும் ஆட்டோமேட்டிக்காக இந்தியா கூட 28 ஸ்டேட்டும் சேர்ந்தது தான் இந்தியா, சரிங்களா? அது இங்கே இருக்கக்கூடிய ஸ்டேட்டுக்கு வந்து உரிமையே கிடையாது. இந்தியாவிலேருந்து பிரித்து போகிறதுக்கு இங்கே இருக்கக்கூடிய ஸ்டேட்டுக்கு வந்து உரிமையே கிடையாது. வேற இன் அமெரிக்கா தேர் இஸ் அ சான்ஸ். இந்த ஸ்டேட் நினைக்கணும் அப்படின்னு நினச்சிச்சு அப்படின்னா வந்து யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்காவிலேருந்து அது பிரிஞ்சு போயிடலாம். ஆனால் இந்தியாவில் வந்து எந்த ஸ்டேட்டுமே இந்தியாவிலேருந்து பிரிஞ்சு போக முடியாது. எந்த ஸ்டேட்டுமே, இப்போ தமிழ்நாடு வந்து இந்தியாவிலேருந்து பிரிஞ்சு போகணும்னு நினைச்சா அதுக்கு வாய்ப்பே இல்லை. ஸோ அதை தான் சொல்கிறாங்க, இந்தியா அப்படிங்கிறத ஃபெடரேஷன் ஆஃப் ஸ்டேட்ஸ்ன்னு சொல்கிறத விட இந்தியா அப்படிங்கிறது யூனியன் ஆஃப் ஸ்டேட்ஸ்ன்னு சொல்லணும். ஸோ இந்தியாவை வந்து மாநிலங்களின் ஒன்றியம் அப்படின்னு சொல்லணும். அதை மாநிலங்களின் கூட்டமைப்புன்னு சொல்றதை விட மாநிலங்களின் ஒன்றியம் அப்படின்னு சொல்லணும் அப்படிங்கிறத இதுதான் தெளிவுபடுத்தியிருக்காங்க. இப்போ இதுலேருந்தே தெரியுது யாருக்கு அதிக பவர் அப்படின்னா, நம்ம இந்தியாவில் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு அதிக பவர், யூனியனுக்கு அதிக பவர். யூனியன் நினைச்சிச்சு அப்படின்னா ஒரு ஸ்டேட்டோட இன்னொரு ஸ்டேட்டையும் ரெடி சேர்த்திடலாம். யூனியன் நினைச்சது அப்படின்னா ஒரு ஸ்டேட்டை 2ஆ பிரிச்சிடலாம். யூனியன் நினைச்சது அப்படின்னா ஒரு ஸ்டேட்டோட பெயரை மாத்திடலாம். அந்த ஸ்டேட் கிட்ட பர்மிஷன் வாங்க வேண்டியதே இல்லை, பர்மிஷனே வாங்காம அந்த ஸ்டேட்டோட பெயரை மாத்திடலாம். யூனியன் நினைச்சது அப்படின்னா ஒரு ஸ்டேட்டை 3 ஆக்கலாம், இந்த ஸ்டேட்ல இருக்க பகுதியை வேற இடத்துக்கு கொடுக்கலாம். இந்த மாதிரி சென்ட்ரல் கவர்மெண்ட் பார்லிமெண்ட் மட்டுமே இதை வந்து பண்ணலாம். ஸோ அந்த அளவுக்கு வந்து இங்க வந்து யூனியனுக்கு வந்து அதிக பவர் கொடுத்துருக்கு. அதனால இந்தியா வந்து யூனியன் ஆஃப் ஸ்டேட்ஸ் அப்படின்னு கூப்பிடுறது வந்து கரெக்டா இருக்கும். இதை வந்து ஆர்டிகல் 1லே தெளிவுபடுத்திட்டாங்க. இப்போ எக்காரணத்தை கொண்டும் ஒரு ஸ்டேட் வந்து இந்தியன் யூனியன்ல இருந்து வெளியே போக முடியாது. அடுத்ததா பாத்தீங்க அப்படின்னா ஆர்டிகல் 1லே வந்து 3 டெரிட்டரி வந்து டிஃபைன் பண்ணியிருக்காங்க. இந்தியா மாநிலங்களின் பிரதேசம் அப்படின்னு சொல்லிட்டு டெரிட்டரி ஆஃப் ஸ்டேட்ஸ். ஓகேவா? டெரிட்டரி ஆஃப் ஸ்டேட்ஸ்ன்னு எதை சொல்றாங்க அப்படின்னா இந்த 28 ஸ்டேட்ஸ் தான் சொல்றாங்க. மொத்தம் இப்போ இருக்கக்கூடிய 28 மாநிலங்களும் டெரிட்டரி ஆஃப் ஸ்டேட்ஸ். இந்த 28 மாநிலங்களும் சேர்ந்து இந்தியா பாரத் அப்படிங்கிறது இதுதான். 28 மாநிலங்கள். அது போக
யூனியன் டெரிட்டரியும் இப்போ தற்போது இருக்க 8 யூனியன் டெரிட்டரி. 7 இருந்துச்சு, அதுக்கப்புறம் ஜம்மு அண்ட் காஷ்மீர் 2 பிரிச்சோடனே 9 யூனியன் டெரிட்டரி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் தமான் தியூ தாகர் நகர் மறுபடியும் சேர்த்தனோடனே மறுபடியும் 9 இருந்தது, 8 யூனியன் டெரிட்டரி ஆயிடுச்சு. இப்போ தற்போது எவ்வளோ யூனியன் டெரிட்டரி இருக்குன்னா 8 யூனியன் டெரிட்டரி தான் இருக்கு. இப்போ 28 ஸ்டேட் இந்த யூனியன் டெரிட்டரி. அது மட்டும் இல்லாமல் இனி வரப்போகிற காலத்தில் ஃபியூச்சரில் ஏதாவது ஒரு இடத்த நீங்கள் பிடிச்சோம், நம்ம இந்தியா வந்து ஏதாவது ஒரு இடத்த அனெக்ஸ் பண்ணிச்சு அப்படின்னா அந்த இடமும் நம்மளோட இந்த இந்தியா தட் இஸ் பாரத் அப்படிங்கிற டெஃபினிஷன்ஸ்குள்ளே வரும். ஸோ ரிப்பீட் பண்ணுறேன், ஆர்டிகல் 1 டிஃபைன் பண்ணியிருக்காங்க. இந்தியா பாரத் அப்படிங்கிறது டெரிட்டோரி ஆஃப் ஸ்டேட்ஸ், ஒட்டுமொத்த மாநிலங்களையும் சேர்த்துனது. மற்றும் யூனியன் டெரிட்டரி, அதுக்கப்புறம் இருக்கக்கூடிய யூனியன் பிரதேசங்கள். யூனியன் பிரதேசங்கள் தனி இல்லையா? 7 யூனியன் டெரிட்டரிஸ் ஃபர்ஸ்ட் இருந்துச்சு, இப்போ ஜம்மு அண்ட் காஷ்மீர் வச்சு இப்போ 8 யூனியன் டெரிட்டரிஸ் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் டெல்லி, புதுச்சேரி இதெல்லாம் யூனியன் பிரதேசங்கள் தான். யூனியன் பிரதேசங்களுக்குன்னு தனியாக விஷயங்கள் இருக்குது, அதையும் நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். ஏன்னா ஸ்டேட்டு தனியாக வச்சுக்கணும், யூனியன் டெரிட்டரி தனியாக வச்சுக்கணும் இல்லையா? இப்போ டெரிட்டோரி ஆஃப் ஸ்டேட்ஸ், யூனியன் டெரிட்டரி, அதுக்கப்புறம் ஃபியூச்சரில் நம்ம அக்வயர் பண்ண போகிற டெரிட்டோரிஸ், இது மூணும் சேர்த்து ஆர்டிகல் 1 வந்து குறிப்பிட்டிருக்காங்க. இப்போ ஆர்டிகல் 1 விளங்குச்சு இல்லையா? அப்புறம் ஆர்டிகல் 2 என்ன சொல்றாங்கன்னு பார்க்கலாம். இந்த ஆர்டிகல் 1 இன்னொரு விஷயம் நல்லா இன்டெரக்டா நம்மளுக்கு புரிஞ்சது என்ன, ஸ்டேட்டுக்கு வந்து பவரே கிடையாது பிரிஞ்சு போறதுக்கு. யூனியன்ல தான் இருந்தாகணும், இந்தியாவுக்குள்ள தான் இருந்தாகணும், ஸ்டேட்டுக்கு வெளியே போறதுக்கான பவர் கிடையவே கிடையாது. அடுத்ததா ஆர்டிகல் 2. ஆர்டிகல் 2ல கொடுத்துருக்காங்க, இட் எம்பவர்ஸ் த இதுல ஸ்டேட்டுக்கு தான் பவர். ஆர்டிகல் 1 இன்னொன்னு தெளிவுபடுத்திருக்காங்க, ஸ்டேட்டுக்கு தான் பவர் இல்லை யூனியன்ல இருந்து பிரிஞ்சு போறதுக்கு. இது யூனியன் பார்லிமெண்ட் நினைச்சதுன்னா இந்தியாவில் இருக்க ஒரு பகுதியை வந்து வேற ஒரு நாட்டுக்கு கொடுத்துடலாம். ஸோ இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸ்டேட்டுக்கு தான் யூனியன்ல இருந்து பிரிஞ்சு போற பவர் இல்லை, ஆனா பார்லிமெண்ட் நினைச்சது, யூனியன் நினைச்சது அப்படின்னா ஸ்டேட்ல இருந்து ஒரு பகுதியை பிரிச்சலாம். அதுதான் இந்தியா வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா இன்டிஸ்ட்ரக்டபிள் யூனியன் அப்படி சொல்லுவாங்க. இந்தியாவை என்ன சொல்லுவாங்கன்னா இன்டிஸ்ட்ரக்டபிள் யூனியன். யூனியனை வந்து உடைக்கவே முடியாது. பட் டிஸ்ட்ரக்டபிள் ஸ்டேட்ஸ் இல்லாட்டி வித் இன்டிஸ்ட்ரக்டபிள் யூனியன் வித் டிஸ்ட்ரக்டபிள் ஸ்டேட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்டிஸ்ட்ரக்டபிள் யூனியன் வித் டிஸ்ட்ரக்டபிள் ஸ்டேட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிட்டது இதனால தான். ஸ்டேட்டுக்கு வந்து உரிமை கிடையாது பிரிஞ்சு போறதுக்கு. யூனியன் நினைச்சது அப்படின்னா ஸ்டேட்டை வந்து பிரிக்கலாம், சில ஸ்டேட் பகுதியை வேற ஒரு நாட்டுக்கு கொடுக்கவும் செய்யலாம். அந்த மாதிரி பங்களாதேஷுக்கு நம்மளோட சில பகுதிகளை வந்து கொடுத்துருக்காங்க. பங்களாதேஷ்ல அங்க இருக்கக்கூடிய சில கான்க்ளேவ்ஸை வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதுவும் பார்க்கலாம். அந்த பெர்பரி யூனியன் டிரான்ஸ்ஃபர் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கிளாஸ் இதுவும் நடக்கும் 100வது அமெண்ட்மெண்ட்ல சில கான்க்ளேவ்ஸ் என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா பங்களாதேஷுக்கு இந்தியன் கவர்மெண்ட் கொடுத்துருக்கும் 100வது அமெண்ட்மெண்ட் சட்ட திருத்தம் மூலியமா. இப்போ இது வந்து ஆர்டிகல் 1 இதெல்லாம் தெளிவாக குறிப்பிட்டிருக்காங்க. இப்போ ஆர்டிகல் 2 என்ன சொல்றாங்க அப்படின்னா, புதிய மாநிலங்கள் நிறுவுவதற்கு பாராளுமன்றத்திற்கு அதிகாரம் அளிக்கிறது. சூப்பரா சொல்லியிருக்காங்க. எம்பவர்ஸ் பார்லிமெண்ட் ஃபார் அட்மிஷன் ஆர் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஆஃப் நியூ ஸ்டேட்ஸ். இப்போ ஒரு புதுசா ஒரு ஸ்டேட், புது ஸ்டேட் அப்படிங்கிறது ஆல்ரெடி இருக்கக்கூடிய இடத்த பிரிச்சு ஒரு புது ஸ்டேட் ஆக்கினாலும் சரி, ஃபார் எக்ஸாம்பிளுக்கு தெலுங்கானா அந்த மாதிரி ஸ்டேட் ஆக்கினாலும் சரி, இல்லை வேற ஏதாவது ஒரு பக்கத்தில் இருக்கக்கூடிய கண்ட்ரியில் வேற ஏதாவது இந்தியாவிலேயே சேராத ஒரு இடத்த நம்மளோட சேர்த்து ஒரு ஸ்டேட் ஆக்கினாலும் சரி, இது யாருக்கு பவர் இருக்கு அப்படின்னா பார்லிமெண்ட்டுக்கு தான் பவர் இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் சிக்கிம் பார்த்தீங்க அப்படின்னா 1960 தான் அந்த இந்தியாவோட இணைக்கப்பட்டுச்சு. 1975க்கு மேலே சிக்கிமுக்கு வந்து ஸ்டேட்ஹுட் கொடுக்கப்பட்டுச்சு. இப்போ பார்லிமெண்ட் நினைச்சது, பார்லிமெண்ட்டுக்கு பவர் இருக்கு. ஏன்னா எதுக்கு பவர் இருக்கு, ஒரு புது ஸ்டேட்டை உருவாக்குறதுக்கும் பவர் இருக்கு. அதே மாதிரி அட்மிஷன் அப்படின்னா ஒரு புது ஸ்டேட்டை உள்ள கொண்டு வரக்கும், சிக்கிம் மாதிரி ஒரு ஸ்டேட்டை உள்ள கொண்டு வரக்கும் பவர் இருக்கு. ஆல்ரெடி இருக்கக்கூடிய ஸ்டேட்டை பிரிச்சு ஒரு புது ஸ்டேட் ஆக்குறக்கும். இதுக்கெல்லாம் யாருக்கு பவர் இருக்கு அப்படின்னா பார்லிமெண்ட்டுக்கு தான் பவர் இருக்கு. இதை வந்து ஆர்டிகல் 2. அடுத்தது ஆர்டிகல் 3. ஸோ 3வது சரத்து இதான் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு சரத்து. ஸோ இதுல சொல்லியிருக்காங்க, புதிய மாநிலங்களை உருவாக்குதல் மற்றும் ஏற்கனவே உள்ள மாநிலங்களின் பகுதிகள், எல்லைகள் அல்லது பெயர்களை மாற்றுவது, இது எல்லாத்தையும் இந்த ஆர்டிகல் 3ல வந்து டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ புதுசா ஒரு ஸ்டேட்டை உருவாக்கினாலும் ஓகே, ஆல்ரெடி இருக்கிற ஸ்டேட்ல வந்து ஏரியாவை ஆல்டர் பண்ணாலும் ஓகே, பவுண்டரிஸை மாற்றினாலும் ஓகே, ஆல்ரெடி இருக்கிற ஸ்டேட்டோட பேரை மாற்றினாலும் ஓகே, இது எல்லாத்துக்கும் வந்து ஆர்டிகல் 3 மூலியமா பார்லிமெண்ட்டுக்கு தான் பவர் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுல இன்னொரு இம்பார்ட்டன்டான பாயிண்ட் கொடுத்துருக்காங்க பாருங்க, பார்லிமெண்ட் மே பை லா form a new state by separation of territory from any state or by using 2 or more states or part of states or by uniting any part of territory part of any state. ஸோ இதில் தெளிவாக சிம்பிளாக என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, பார்லிமெண்ட் அப்படிங்கிறது லோக்சபா, ராஜ்யசபா இவங்கெல்லாம் சேர்ந்து த யூனியன் கவர்மெண்ட். ஸோ பார்லிமெண்ட் நினைச்சது அப்படின்னா லா மூலியமா, ஓகேங்களா, லா அப்படிங்கிறது ஒரு சிம்பிள் மெஜாரிட்டி மூலியமா பாஸ் பண்ற ஒரு சாதாரண ஒரு
சட்டம் மூலியமா. பார்லிமெண்ட் நினைச்சது அப்படின்னா ஒரு சாதாரண ஒரு சட்டம் மூலியமா என்ன பண்ணிடலாம் அப்படின்னா புது ஸ்டேட்டை உருவாக்கலாம், இல்ல டெரிட்டோரியும் செப்பரேட் பண்ணிடலாம். எந்த ஒரு டெரிட்டோரியில இருந்து இன்னொரு டெரிட்டோரியை செப்பரேட் பண்ணிடலாம். இப்போ ஆந்திரால இருந்து தெலுங்கானாவை பிரிச்சு எடுத்திருக்காங்க. பார்லிமெண்ட் நினைச்சிருக்கு அப்படின்னா வந்து ஆந்திரால இருந்து ஒரு தெலுங்கானாவை பிரிச்சு எடுக்கலாம். கான்ஸ்டிடியூஷன் அமெண்ட்மெண்ட் பண்ண வேண்டியதில்ல, சட்ட திருத்தம் பண்ண வேண்டியதில்ல. சாதாரணமா ஒரு லா மூலியமா கொண்டு வந்துடலாம். சரிங்களா? ஆந்திர பிரதேஷ் ரீஆர்கனைசேஷன் ஆக்ட வந்து அமெண்ட் பண்ணி 1916ல என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா, ஒரு சாதாரண ஒரு சட்டம் மூலியமா என்ன பண்ணிருவாங்க அப்படின்னா வந்து சிம்பிள் மெஜாரிட்டி. சாதாரண சட்டம்னா சிம்பிள் மெஜாரிட்டி போதும். இதே கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மெண்ட் அப்படின்னா ஸ்பெஷல் மெஜாரிட்டி வேணும். சிம்பிள் மெஜாரிட்டிக்கும் ஸ்பெஷல் மெஜாரிட்டிக்கும் உள்ள வித்தியாசம் பார்லிமெண்ட்ல டிஸ்கஸ் பண்ணும்போது சொல்றேன். இப்ப இந்த இடத்துல புரியணும் அப்படின்னா, சாதாரண ஆர்டினன்ஸ் சிம்பிள் மெஜாரிட்டி அப்படின்னா, ஒரு 50% இருக்கக்கூடிய பார்லிமெண்ட்ல 50% மக்கள் ஒத்துக்கிட்டாங்க அப்படின்னா போதும், லா பாஸ் ஆயிரும். லா பாஸ் ஆச்சுன்னா போதும், ஒரு ஸ்டேட்டோட பேரை மாத்திடலாம். ஏன்னா ஒரு சிம்பிள் மெஜாரிட்டி இருந்தா தான் ஒரு கவர்மெண்ட்டே ஃபார்ம் ஆக முடியும். இல்லையா? இப்போ ஒரு கவர்மெண்ட் இருக்கு. இப்போ பாரதிய ஜனதா பார்ட்டி சென்ட்ரல்ல இருக்கு அப்படின்னா, அதுக்கு ஒரு சிம்பிள் மெஜாரிட்டி கண்டிப்பா இருக்கு. அப்பதான் அது கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ண முடியும். அப்ப அது அவங்க ஈஸியா எந்த லானாலும் பாஸ் பண்ணிடலாம். ஸோ அந்த மாதிரி ஒரு லா பாஸ் பண்ணி ஈஸியா வந்து அ கண்ட்ரியோட ஐ மீன் ஸ்டேட்ட வந்து பிரிச்சு எடுக்கலாம். ஸ்டேட்டோட பேர் மாற்றம் பண்ணலாம். ஆனா இதுவே ஒரு கான்ஸ்டிடியூஷன் அமெண்ட்மெண்ட் பண்ணோம் அப்படின்னா ஸ்பெஷல் மெஜாரிட்டி அப்படின்னா 3/4 ஓகேங்களா? கிட்டத்தட்ட 75%க்கு மேல மக்கள் ஒத்துக்கணும். ஒரு ஒரு கவர்ன்மெண்ட் ஃபார்ம் வரைக்கும் 50% போதும். அதனால 50% எப்பவுமே இருக்கும். 75% இருக்கிறது ரொம்ப கஷ்டம். ஆனா இப்ப இருக்க கவர்மெண்ட்க்கு 75% அப்சல்யூட் மெஜாரிட்டியும் இருக்கு. சோ இதான் வந்து ஸ்பெஷல் மெஜாரிட்டி அப்படிங்கிறது. இது 2 பக்கமும் பாஸ் ஆகணும். லோக்சபாலயும் பாஸ் ஆகணும், ராஜ்யசபாலயும் பாஸ் ஆகணும். நம்ம அத பத்தி இன்னும் டீடைலா பார்ப்போம். அப்ப அது ஆர்டிகிள் 3ல என்ன குடுத்திருக்காங்க அப்படின்னா, புது ஸ்டேட் இல்ல ஆல்டரேஷன் ஆஃப் ஏரியா, நேம்ஸ் ஆஃப் எக்ஸிஸ்டிங் ஸ்டேட்ஸ் இது எல்லாமே ஆர்டிகிள் 3ல வந்து வரும். பார்லிமெண்ட் சாதாரணமா ஒரு லா மூலியமா என்ன பண்ணிடலாம், ஒரு ஸ்டேட்ட இன்னொரு ஸ்டேட்ல இருந்து பிரிச்சுக்கலாம். அதே மாதிரி ஒரு ஸ்டேட்டோட பெயரையும் மாத்திக்கலாம். இது வந்து பார்லிமெண்ட் சாதாரணமா லா படி பண்ணிடலாம். அப்புறம் பார்லிமெண்ட் சாதாரணமா லா படி ஒரு ஸ்டேட்டோட ஏரியாவை இன்க்ரீஸ் பண்ணுமா, தாராளமா இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். ஒரு ஸ்டேட்டோட ஏரியாவை கம்மி பண்ணணுமா, தாராளமா கம்மி பண்ணிக்கலாம். ஒரு ஸ்டேட்டோட பெயரை மாத்தணுமா, தாராளமா பெயர் மாத்திக்கலாம். இப்போ வந்து ரீசெண்டா நியூஸ்ல பாத்தீங்க அப்படின்னா வெஸ்ட் பெங்கால் இந்த ஸ்டேட்டுக்கு வந்து பெங்கால்னு சொல்லிட்டு பேர் மாற்றம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பெங்கால் கவர்மெண்ட் வந்து சொல்லிட்டு இருக்காங்க. வெஸ்ட் பெங்கால் கவர்மெண்ட் வந்து சொல்லிட்டு தான் இருக்காங்க. அவங்களால பண்ண முடியாது. அதனால அவங்க யார்கிட்ட கேட்கறாங்க அப்படின்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் பார்லிமெண்ட் கிட்ட கேட்கறாங்க. இப்போ பார்லிமெண்ட் நினைச்சது அப்படின்னா இது ஒரு சிம்பிள் மெஜாரிட்டி ஒரு லா மூலியமா இதை வந்து மாத்திடலாம். பார்லிமெண்ட் மட்டும்தான் மாத்த முடியும். ஸ்டேட்டால மாத்த முடியாது. இன்னொன்னு இவங்க இந்த வெஸ்ட் பெங்கால் அப்படிங்கிற பேரை வந்து பெங்கால் மாத்துறதா காரணம் என்ன சொல்றாங்க அப்படின்னா வந்து இதெல்லாம் நியூஸ் பேப்பர்ல வந்துட்டு இருக்க விஷயம் தான். ஸோ டபிள்யூ அப்படிங்கிறது ஆல்பபெட்ல லாஸ்டா இருக்கு இல்லையா? அதனால எந்த ஒரு ஸ்கீம் ஆகட்டும், எந்த ஒரு ப்ரோக்ராம் ஆகட்டும், அதுல வந்து வெஸ்ட் பெங்கால் அப்படிங்கிறது வந்து லாஸ்டா வந்துருது. இப்போ இதுவே அதோட பேர் பெங்காலா இருந்துச்சு அப்படின்னா அதோட பெயர் வந்து முன்னாடி வந்துடும். அப்போ எந்த ஒரு ஸ்கீம் ஆகட்டும், ப்ரோக்ராம் ஆகட்டும் ஆல்பபெட் வைஸா கொடுக்கும்போது பெங்காலுக்கு வந்து முதல்ல வந்து சேரும் அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக தான் இந்த பேரை மாத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு பெங்கால் கவர்மெண்ட் வந்து வெஸ்ட் பெங்கால் கவர்மெண்ட் சொல்லியிருக்காங்க. வெஸ்ட் பெங்கால் கவர்மெண்ட் அவங்களுக்கு ரெக்வஸ்ட் பண்ண முடியும். பார்லிமெண்ட் கிட்ட ரெக்வஸ்ட் பண்ண முடியும். பார்லிமெண்ட் நினைச்சது அப்படின்னா சிம்பிளா ஒரு லா மூலியமா பண்ணிடலாம். பார்லிமெண்ட் நினைச்சதுன்னா பண்ணுவாங்க. சரிங்களா? இதான் வந்து ஆர்டிகல் 1, 2, 3. ஸோ ஆர்டிகல் 1, 2, 3 இன்னொன்னு ஆர்டிகல் 4 இருக்கு. அதையும் பார்த்தலாம். இதான் வந்து பார்ட் 1ல இருக்கக்கூடிய 4 ஆர்டிகல்ஸ். இப்போ ஆர்டிகல் 4 சரத்து 4 என்ன குறிப்பிட்டிருக்காங்க அப்படின்னா இது எல்லாத்தையும் மனப்பாடம் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. இது ஆர்டிகல்ஸ்ல சொல்லிட்டு இருக்க எல்லா விஷயத்தையும் மனப்பாடம் பண்ணணுங்கிற அவசியம் கிடையாது. அந்த ஆர்டிகல்ல என்ன சொல்ல வராங்கங்கிற விஷயம் வந்து ரொம்ப தேவை. இனி அடுத்தடுத்து பார்க்க போற லெசன்ஸ்ல வந்து இதுதான் பேஸா வச்சு அடுத்தடுத்து நம்ம பார்க்க போறோம். இனி அடுத்தடுத்து பார்க்கும்போது ஸ்பெஷல் மெஜாரிட்டி, சிம்பிள் மெஜாரிட்டிலாம் உங்களுக்கு ஈஸியா புரிஞ்சிடும். இங்க புரியல அப்படின்னாலும். ஆனா அங்கேயும் வரும் இல்லையா? இப்ப இங்கேயும் சொல்லிட்டேன் அப்படின்னா அங்க இன்னும் நீங்க உங்களுக்கு புரியறதுக்கு நல்லா வசதியா இருக்கும். இப்ப வந்து ஆர்டிகல் 4 ஆர்டிகல் 4ல என்ன குறிப்பிட்டிருக்காங்க அப்படின்னா இது முக்கியமா ஒன்று கொடுத்திருக்காங்க. இதுலதான் நிறைய கேசஸும் வருது. Laws made under Article 2 and Article 3 shall not be deemed as amendment of this constitution அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க. அதாவது ஆர்டிகல் 2, ஆர்டிகல் 3, ஆர்டிகல் 2, ஆர்டிகல் 3 இது மூலியமா நீங்க ஏதாவது மாற்றம் பண்றீங்கன்னு வச்சுக்கோங்க. இப்ப ஆர்டிகல் 2ல என்ன பண்ணிருக்காங்க, ஏதாவது ஒரு புது ஸ்டேட்டை உள்ள கொண்டு வந்துட்டீங்க. இல்ல ஆர்டிகல் 3ல சரிங்களா, ஆர்டிகல் 3 மூலியமா ஏதாவது ஒரு ஸ்டேட்டோட பெயரை மாத்திட்டீங்க, ஏதோ ஒரு ஸ்டேட்டோட ஏரியாவை மாத்திட்டீங்க. இது எல்லாமே எங்க ரெக்கார்ட் ஆகும்? ஷெட்யூல் 1ல ரெக்கார்ட் ஆகும். நம்ம பார்த்தோம் இல்லையா, ஷெட்யூல் 1 இதெல்லாம் டீடைலா வந்து டிஸ்கஸ் பண்றாங்கன்னு. இது எல்லாமே வந்து ஷெட்யூல் 1ல ரெக்கார்ட் ஆகும். நேம்ஸ் ஆஃப் தி ஸ்டேட்ஸ் அண்ட் யூனியன் டெரிட்டரிஸ் இருக்கு பாருங்க. இதுல வந்து ரெக்கார்ட் ஆகும். இது எல்லாமே இந்த ஷெட்யூல்ல ரெக்கார்ட் ஆகும். அப்போ என்ன ஆகுது? கான்ஸ்டிடியூஷன்ல ஒரு திருத்தம் நடக்குதா?
கான்ஸ்டியூஷன்ல ஒரு திருத்தம் நடக்குது. ஆனா இந்த திருத்தத்தை கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட்னு சொல்லக்கூடாது. இது வந்து கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் கிடையாது அப்படிங்கிற ஆர்டிகல் 4ல குறிப்பிட்டிருக்காங்க. Laws made under Article 2 and 3 shall not be deemed as amendment of the Constitution அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன் அப்படின்னா நம்ம இதே இருந்துச்சு பாத்தீங்கன்னா ஈஸியா ஒரு லா மூலியமாவே இது திருத்தம் பண்ணிடலாம். இதுக்குன்னு சொல்லிட்டு கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் பண்றதுக்கு ஸ்பெஷல் மெஜாரிட்டி தேவையில்லை. இப்போ வந்து இதான் வந்து ஆர்டிகல் 3. ஆர்டிகல் 2 ஆர்டிகல் 3 shall not be deemed as amendment of the constitution. இதெல்லாம் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஆர்டிகல் 2 ஆர்டிகல் 3 நம்ம பண்ற எந்த விஷயத்தையும் கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட்னு எடுத்துக்கூடாது. ஏன் அப்படின்னா அதான் இதுலயே ஈஸியா இருக்க பாருங்க. ஒரு லா சிம்பிள் மெஜாரிட்டி லா மூலியமா திருத்தம் பண்ணிடுறோம். அட்டவணையில மாற்றம் ஆனாலும் shall not be deemed as constitutional amendment. அது வந்து ஒரு அரசியல் அமைப்பு திருத்தமா கருதப்படக்கூடாது அப்படின்னு ஆர்டிகல் 4ல கிளியரா மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இது எல்லாமே வந்து இந்த இப்ப இதுக்கு முன்னாடி நடந்த அந்த ஆந்திரா தெலுங்கானா பிரிவினை ஆகட்டும், அதே மாதிரி இப்ப ரீசெண்டா வெஸ்ட் பெங்கால் ஸ்டேட் பெயர் மாற்றம் பண்ணணும் அப்படிங்கிற விஷயமாகட்டும், இன்னும் இந்த மாதிரி ஸ்டேட் இப்ப மகாராஷ்டிரால இருக்கக்கூடிய விதர்பா ரீஜனும் அவங்க ரொம்ப நாளா தனி ஸ்டேட் வேணும்னு கேட்டுட்டு இருக்காங்க. அதே மாதிரி நார்த் ஈஸ்ட்ல இருக்கக்கூடிய நிறைய ஸ்டேட்ஸும் வந்து தனி ஸ்டேட்ஹுட் வேணும்னு கேட்டுட்டு இருக்காங்க. இது எல்லாமே இந்த ஆர்டிகல் 1, 2, 3, 4 ரிவால்வ் ஆகிருக்கக்கூடிய விஷயங்கள். ஆர்டிகல் 1, 2, 3, 4 பத்தி பேஸ் எசன்ஸ் சோலோட தெரிஞ்சுக்கணும். இப்போ இதுல இன்னொரு பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. லாஸ் கேன் பி பாஸ் பை சிம்பிள் மெஜாரிட்டி. சட்டங்களை எளிய பெரும்பான்மையால், சரிங்களா, சாதாரண பெரும்பான்மை இல்லை எளிய பெரும்பான்மையாலே நிறைவேற்ற முடியும் அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க. எளிய பெரும்பான்மை நான் சொல்லிட்டேன் 50% போதும். 50% போதும். இன்னும் டீட்டெயிலா பார்க்கலாம். சிம்பிள் மெஜாரிட்டி அப்படிங்கிறது பிளாங்கா 50%. இன்னும் இதுல சில மாற்றங்கள் இருக்கு. நம்ம பார்லிமெண்ட் டிஸ்கஸ் பண்ணும்போது சிம்பிள் மெஜாரிட்டினா என்ன, இது ஸ்பெஷல் மெஜாரிட்டினா என்ன, அப்சல்யூட் மெஜாரிட்டினா என்ன, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் டிஸ்கஸ் பண்ணிடலாம். அப்போ மொத்தம் இந்த 4 ஆர்டிகல், ஆர்டிகல் 1, ஆர்டிகல் 2, ஆர்டிகல் 3, ஆர்டிகல் 4. ஆர்டிகல் வந்து மனப்பாடம் பண்ணணுங்கிற அவசியம் கிடையாது. மேக்ஸிமம் இந்த ஆர்டிகல்ஸ் வந்து அப்படியே மொழி பெறலாமெல்லாம் கேட்க மாட்டாங்க. ஆர்டிகல் புரிஞ்சுது அப்படின்னா அதை மேட்ச் பண்ற மாதிரி தான் இருக்கும். இப்போ ஆர்டிகல் 1ல சொல்லிட்டாங்க இந்தியா தட் இஸ் பாரத் அப்படின்னு சொல்றதும் இல்லாம இந்தியா வந்து ஃபெடரேஷன் ஆஃப் ஸ்டேட்ஸ்ன்னு கூப்பிடுங்க. யூனியன் ஆஃப் ஸ்டேட்ஸ்ங்கிறத விட இந்தியா வந்து யூனியன் ஆஃப் ஸ்டேட்ஸ்ன்னு கூப்பிடுங்க, ஃபெடரேஷன் ஆஃப் ஸ்டேட்ஸ் அப்படிங்கிறத விட அப்படிங்கிறதும் தெளிவுபடுத்திருக்காங்க. ஆர்டிகல் 1ல டெரிட்டோரி, யூனியன் டெரிட்டரி, ஃபியூச்சர்ல வாங்குற அக்வயர் பண்ண ஏரியா, இது எல்லாமே ஆர்டிகல் 1ல சொல்லிட்டாங்க. ஆர்டிகல் 2க்கும் ஆர்டிகல் 3லையும் பார்லிமெண்ட்டுக்கு பவர் கொடுத்துருக்காங்க. ஸ்டேட்டை மாற்றணும்னா மாற்றிக்கலாம், பவுண்டரி சேஞ்ச் பண்ணிக்கலாம், ஏரியாவை எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கொடுத்துருக்காங்க. ஆர்டிகல் 4ல தெளிவுபடுத்திட்டாங்க இந்த மாதிரி எந்த சேஞ்ச் பண்ணாலும் அது கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட்டா ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது அப்படிங்கிறதும் குறிப்பிட்டிருக்காங்க. இப்போ ஆர்டிகல் 1, 2, 3, 4 இதான் வந்து இதை சொல்லியிருக்காங்க. இதுக்கு ரிலேட்டடாக நிறைய கேசஸ் நடந்துச்சு. இதுக்கு ரிலேட்டடாக ஏன்னா இதுல நிறைய விஷயங்கள் தெளிவாக ஆகலை, சரிங்களா, நிறைய விஷயங்கள் தெளிவுபடலை. அந்த என்னென்ன தெளிவுபடலை, இது ஏன் இது மூலமா கேசஸ் வந்துச்சு, அந்த கேசஸ்ல என்னெல்லாம் இன்னும் தெளிவுகள் சுப்ரீம் கோர்ட் தரப்புல வந்து குறிப்பிட்டிருக்காங்க, அது எல்லாத்தையும் வந்து நெக்ஸ்ட் கிளாஸ்ல வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் தி கிளாஸ்.